காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிங்கப்பூருக்கும் இது மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னும் நீங்கள் ஊரில் ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுறதுனாலும் ரெஸ்யூம் வந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஸ்யூம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் சேர்க்கணும், எது போடக்கூடாது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அதே மாதிரி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்ஸில் வைக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கும் இந்த ஃபார்மேட் தான். நீங்கள் ஊர்லேயும் இதே ஃபார்மேட்டை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட்டு வேறு ஆளோட ரெஸ்யூம் எடுத்து அப்படியே போட்டு நீங்கள் பேரை மட்டும் மாற்றி கொடுக்குற மாதிரி தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து மிகப்பெரிய தப்பு. ரெஸ்யூம் தான் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். நம்மளை பற்றி வந்து எங்கே நீங்கள் கம்பெனியில் எங்கே கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். அதனால் வந்து தயவுசெய்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி பொறுமையாக உட்காந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரே நாளில் ப்ரிப்பேர் பண்ண முடியலைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் உட்காந்து கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் ரெஸ்யூமை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 50% வேலை கிடைச்ச மாதிரி தான். ஸோ வந்து சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி தான். அதனால் வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த நான் 13 பாயிண்ட்ஸை சொல்கிறேன். அதை நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நெசசரி தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுங்க. தேவையில்லாமல் வளவலா கொலான்னு வந்து நீங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் யுவர் நேம் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். அதாவது நேம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கரெக்டாக பக்காவாக இருக்கணும். அதே மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக இருக்கணும். நீங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்ஸு, பின்கோடு, உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, லேண்ட்லைன் நம்பர்னு என்னென்ன உங்களை காண்டாக்ட் பண்ண என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்காக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா ஐடியெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஃபோன் நம்பர்ஸு, லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா அது, உங்களோட அட்ரஸ் வித் பின்கோடோட இமெயில் ஐடி, மெயினாக இமெயில் ஐடி கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி கம்பெனிஸ் வந்து இமெயில் மூலமாக தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயில் ஐடி வந்து யுனிக்காக இருக்கட்டும். அதாவது எல்லாத்துக்கும் ஒரே இமெயில் ஐடியை கொடுக்காம கரெக்டாக நீங்கள் வந்தால் பார்க்குற மாதிரியா இருக்கணும். முக்கியமானதுக்காக சில முக்கியமான விஷயங்களுக்காக இமெயிலில் ஒரு ஐடி யூஸ் பண்ணுவீங்களா, அந்த ஐடியை கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜாப் ஆப்ஜெக்டிவ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தான் வந்து நீங்கள் வந்து கம்பெனி வந்து உங்களை வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஐடியாஸ் என்ன, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, உங்கள் கோல் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து இதில் தான் தெரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து எதுக்காக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆப்ஜெக்டிவில் தான் தெரியும். அதை வந்து நீங்கள் தெளிவாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கரெக்டாக எழுதுங்க, தெளிவாக எழுதுங்க, ப்ரீஃபாக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் அதில் சொல்லிடுங்க தெளிவாக. ஓகேங்களா? அடுத்தது வந்து 4வது பாயிண்ட், ரைட் எ ப்ரீஃப் சம்மரி ஆஃப் யுவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் பக்காவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷன் என்னென்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலில், எந்த காலேஜ், என்ன பர்சன்டேஜ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்து வரைக்கும் என்ன வேலை பார்த்துருக்கீங்க, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸு அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்ஸில் ஆட் பண்ணணும். பட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தெளிவாக எழுதிருங்க. எந்த இயரு, என்ன ஏது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக எழுதிருங்க. ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்ன, நீங்கள் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க, அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி அப்படி அழகாக போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வரணும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 10th, 12th, டிப்ளமோ, அடுத்தது டிகிரி, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி வரிசையாக அதே மாதிரி வந்துடணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைலைட் யுவர் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு வேலையில் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எதில் வந்து எக்ஸ்பர்ட்டு அப்படின்றத வந்து தனியாக ஹைலைட் பண்ணி காமிங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே மாதிரி எழுதிடாமல் உங்கள் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சதுனா தான் வந்து அவங்களுக்கு சரி இந்த ஜாபுக்கு வந்து இவர் சூட்டபுள் ஆகணவரா அப்படின்றது இது பண்ணும். ஏன்னா அவங்க படிக்கலை, கடன்னு படிச்சிருவாங்க. சப்போஸ் இதை சரியாக பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து உங்கள் ரெஸ்யூமை வந்து அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை தனியாக ஹைலைட் பண்ணிடுங்க. தனியாக தெரிகிற மாதிரி, யூனிக்காக தெரிகிற மாதிரி ஹைலைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைலைட் கேரியர் அச்சீவ்மெண்ட். அதாவது வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனலில் வந்து ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சாதிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அதையும் வந்து ஹைலைட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹைலைட் பண்ணல
அப்படியே அந்த உங்கள் கேரியர் அச்சீவ்மெண்ட் என்னென்ன அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஹைலைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் படிப்பு தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் படிப்புலையோ இல்லை படிச்சுட்டு இருந்தப்போ பண்ண ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது மெடல் எடுத்துருக்கலாம், அதை ஹைலைட் பண்ணலாம். ப்ளஸ் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கலாம், அதை ஹைலைட் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ படிப்பில் வந்து நல்ல பர்சன்டேஜ் எடுத்துருக்கலாம், இல்லை கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதை ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு, அதாவது நீங்கள் இப்போ நமக்கு ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றப்ப இதை ஹைலைட் பண்ணிங்கன்னா வந்து அவங்களுக்கு ஓகே நல்லா அவங்க அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்குவாங்க. ஓகே, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து தேவையில்லை. ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் அப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ரெஃபரன்ஸே வந்து கொடுக்காதீங்க, ரெஃபரன்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தெளிவாக பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. ஓகேங்களா. அதாவது உங்களோட ரெஸ்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ மோஸ்ட்லி 30 செகண்ட் தான் வந்து அவங்க ரெஸ்யூமை படிக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி நீங்கள் யூனிக்காக பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸுக்குள்ளார அவங்க உங்கள் ரெஸ்யூமை படித்து முடிச்சிடணும். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சேர்க்காமல் சொல்ல வேண்டிய விஷயத்த நல்லா தெளிவாக சொல்லி அது மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இருக்கவே கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கவே கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2020 வந்து இப்போ 2 பிப்ரவரி 2020 வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு டேட்டு பிப்ரவரி 2020 இதே மாதிரி வரணும். நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பிப்ரவரி 2020 மேலே போட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டேட்டை ஃபஸ்ட்டு போட்டு மந்த்தை செகண்ட் போட்டு இயரில் லாஸ்ட்டு போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்தை ஃபஸ்ட்டு போட்டு டேட்டை செகண்டு போட்டு வருஷத்தை வந்து லாஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. இன்னொரு மெயினான விஷயம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கவே கூடாது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக் இட் ஈஸி டு ரீட். அவங்க படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணி கொடுங்க. ஃபாண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு கம்மியாக இருக்கவே கூடாது. ஃபாண்டோட சைஸு 10 விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் 10க்கு கம்மியாக இருக்கவே கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர்லைனு, போல்டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதாவது முக்கியமான இடங்களில் மட்டும், அந்த ஹைலைட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்களில் மட்டும் அண்டர்லைனையோ இல்லை போல்டு அந்த எழுத்தையோ வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் கண்ணாப்புனான்னு எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா. அப்படி நீங்கள் கண்ணாப்புனான்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எதை ஹைலைட் பண்ணுறது எல்லாத்தையுமே குத்துமதிப்பாக நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்ச மாதிரி ஆயிரும். முக்கியமான விஷயங்களை அவங்க படிக்க தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக ஃபஸ்ட்டே வந்து ஒரு தடவை நல்லா ரெஸ்யூமை படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெஸ்யூமை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் போல்டாவோ இல்லை அண்டர்லைனோ பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து எப்படி வந்து சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையும் ஃபார்மேட்டாக வைக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்யூம் வச்சுருங்க. ரெஸ்யூமில் மொத்த டீட்டெயில்ஸும் வந்துடும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு, அடுத்தது 12th சர்டிஃபிகேட்டு, அடுத்தது டிகிரி, அதுக்கப்புறமேட்டு டிகிரிக்கு அடுத்தது வந்து ஒரு டிகிரியில் நீங்கள் ஓவரால் மார்க் ஷீட் வச்சுருப்பீங்களா அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க காலேஜில் அப்படின்றத அந்த டீட்டெயில்ஸு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து வச்சுருங்க. அடுத்தது வந்து பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் இப்படி தான் வந்து இந்த ஃபார்மேட் தான் வருஷப்படி இப்படி தான் வரணும், இது மாதிரி தான் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சிங்கப்பூரில் வந்து ஜாப் அப்ளை பண்ணையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதும் இந்த ஃபார்மேட்லேயே அப்ளை பண்ணுங்கள். இல்லை வெளியில் வந்து நீங்கள் இந்தியாவிலே வேறு எங்கேயாவது நீங்கள் ஜாப்பை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்பெனிலேருந்து இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னா பொய் சொல்லவே கூடாது. ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை, அது மாதிரி இருக்கணுமே ஒழிஞ்சு தயவுசெய்து வந்து தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்லிடாதீங்க. சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் இருக்குன்னு பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பணம் கட்டி வந்தாலும் சரி சும்மா வந்தாலும் சரி உடனே உங்களை ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க.
அதே மாதிரி அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகி போயிடும். இப்போ நீங்கள் சிங்கப்பூர்லாம் வந்துட்டு நீங்கள் உடனே ஊருக்கு போனீங்க அப்படின்னா திருப்பி வேறு கம்பெனியில் எடுக்கிறதுக்கெலாம் யோசிப்பாங்க. அந்த கம்பெனியில் எதனால் உடனே போனேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். எடுக்கிறது திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் வர்றது கஷ்டமாயிரும். அதனால் அதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி, நான் ஆல்ரெடி ஆன்லைன் ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரெஸ்யூமை வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த வெப்சைட் மொத்தம் 10 வெப்சைட் அதில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்து அந்த 10 வெப்சைட்லேயுமே நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வர்ற ரிப்ளைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வேலை கிடைக்க வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.